ரீசெண்டாக ஒரு கடையில் ஃபர்ஸ்ட் டைம் பழம்பொரி ட்ரை பண்ணியிருந்தேன். அட்டகாசமான டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி இது செய்கிறது எப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா, ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தூள் உப்பும் சேர்த்துட்டு, இது கூடவே 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு, இப்போ இதுலேயே ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் கரைக்கணும். அந்தளவுக்கு கரைச்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் ஃபெர்மெண்டேஷனுக்காக விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்மளுக்கு தேவையான மாதிரி தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நேந்திரம் பழம் நல்லா பழுத்ததாக வாங்கிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடாயோட கெப்பாசிட்டியை பொறுத்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸான ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. பழம் நல்லா பழுத்து இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ மாவில் முக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்துக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு எல்லா பக்கமும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். எப்போவும் நம்ம பஜ்ஜி செய்கிற மெத்தட் மாதிரி தான் இதுவும் சேம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.